வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி குல்ஃபி வீட்டிலையே இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இந்த பால் திக்காகிற வரையும் காசுறதெல்லாம் இல்லைங்க. 1/2 லிட்ரு பால் போதுங்க. நம்மளுடைய குல்ஃபி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாங்க. இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இந்த பாதாம் பவுடர் என் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பாதாம் நல்லா பொடி பண்ணி வச்சிடலாம். அப்புறம் நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி, இது எது இருந்தாலும் போட்டுக்கலாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. 1/2 லிட்ரு பால் எடுத்துக்கலாம். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது அங்கே இருக்கட்டும். இப்போ பாதாம் மிக்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குல்ஃபிக்கு. அப்படி இல்லாட்டினா பாதாம் இருந்ததுன்னா அது பொடி பண்ணி போட்டுக்கோங்க. பாதாம் இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவரில் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காசிக்கலாங்க. நல்லா திக்காக வரணும். ரொம்ப திக்காக வரணும்னு இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் காசினிங்கனாலே போதும், இந்த திக்னஸ் வந்துடுங்க. இப்போ பாதாம் மிக்ஸ் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அதுலேயே நட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அடிஷ்னலாக எதுவும் ஆட் பண்ண தேவை இருக்காது, அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. பால் நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற வைக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸ் கிடைக்குங்க. பாருங்கள் எப்படி திக்காக இருக்குன்னு. ரொம்ப திக்காக இருக்குங்களா, ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா வீட்டில் இருக்க டம்ளர், சில்வர் டம்ளர் இருக்குங்களா, டீ குடிக்கிற டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில்வர் இல்லாட்டினா கிளாஸ் இருந்ததுனால எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன கண்ணாடி டம்ளர் வச்சுருக்கேங்க, அதனால் அதையும் எடுத்துருக்கேன். இப்போது நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி 3மே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா டம்ளர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல்னு இருந்தால் ஆட் பண்ணிங்கன்னா அந்த குல்ஃபி சாப்பிடும் போது இடையில கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாங்க. எல்லா டம்ளர்லேயும் நம்ம பால் மிக்ஸ், குல்ஃபி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோம், நல்லா இருக்காது அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் சீட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, கட்டமாக கட் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா டைட்டாக நின்றுக்கோங்க. அவ்வளோதாங்க. வீட்டில் இருக்க பொருள் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நடுவில் ஒரு கத்தி வச்சுட்டு கீறிட்டு குச்சி வச்சுக்கலாங்க. இப்போ உங்கள்ட்ட குச்சி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, ஸ்பூனை திருப்பி அதில் போட்டுட்டிங்கன்னா போதுங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய குல்ஃபி ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே ஒரு 7 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. 7 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இப்போது 7 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, நான் எடுத்துட்டேங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் வச்சா போதுங்க. குல்ஃபி அழகாக வெளியே வந்துடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு
நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதுங்க. ஜாஸ்தி வெயிட் பண்ண வேண்டாம், ரொம்ப உருகி போயிடும். இப்போ லைட்டாக அப்படியே சுற்றுனீங்கன்னா அப்படியே வந்துடுங்க. அப்படியே சுற்றி அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். நம்மளுடைய குல்ஃபி அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கடையில் வாங்குறத விட இந்த குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலே வந்து பிஸ்தா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.